கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, மெதுவாய் நடத்தும் தேவன். மேய்ப்பனை போல தனது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ஏசாயா 40 ஒரு வாலிபன் வேகமாக வெற்றி கிடைக்க வேண்டும், எவ்வளவு உழைக்க வேண்டும் என்று ஒரு குருவிடம் கேட்டான். அந்த குரு, ஏன் என்னாயிற்று என்று கேட்டார். நான் தொழில் துவங்கி 1 வருடம் ஆகிறது, இன்னும் என்னால் நான் நினைத்த இலக்கை அடைய முடியவில்லை என்று படபடப்பாய் சொன்ன இளைஞனின் பிரச்சனை அவருக்கு புரிந்தது. அவனுக்கு ஒரு கதையை சொல்ல துவங்கினார். வண்டி நிறைய தேங்காயுடன் ஒருவன் பயணம் செய்து கொண்டிருந்தான். வேறு ஊரிலிருந்து கடைக்கு தேங்காய்களை அவன் கொடுக்க வேண்டும். அவனுக்கு அந்த ஊருக்கு சரியான வழி தெரியாது. அதனால் விசாரித்து போய்கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு இடத்தில் வண்டியை நிறுத்தி கேட்டான். அவனுக்கு வழி சொன்னவர் ஒரு பெரியவர். ஒரு நேர் சாலையை காட்டி அந்த வழியாக போனால் 3/4 மணி நேரத்தில் ஊரை அடைந்து விடலாம் என்று சொன்னார். உடனே வண்டியோட்டி, நல்ல வேகமாக போனால் இன்னும் சீக்கிரமாக போய்விடலாமா என்று கேட்க, அந்த பெரியவர் சொன்னார், இல்லை, வேகமாய் போனால் 1.5 மணி நேரம் ஆகிவிடும் என்று பதில் சொன்னார். வண்டியோட்டிக்கு எரிச்சலாகி விட்டது. பெரியவர் தன்னை கிண்டலடிக்கிறார் என்று நினைத்தான். வண்டியை வேகமாக கிளப்பினான். நல்ல வேகத்தில் வண்டியை ஓட்டினான். சாலை கரடுமுரடாக இருந்தது. இருந்தாலும் பெரியவர் சொன்ன நேரத்திற்கு முன்பாக சென்றுவிட வேண்டும் என்று வேகமாக வண்டியை ஓட்டி சென்றான். ஒரு திருப்பத்தில் பள்ளம் ஒன்று இருக்க இவனால் வண்டியை கட்டுப்படுத்த இயலவில்லை. வண்டியின் ஒரு சக்கரம் பள்ளத்தில் இறங்க வண்டி சாய்ந்து விட்டது. தேங்காய்கள் சாலையில் சிதறி ஓடின. வேறு வழியில்லாமல் வண்டியை நிறுத்தி சிதறி கிடந்த தேங்காயெல்லாம் எடுத்து வண்டியில் போட்டான். அத்தனையும் எடுத்து அடுக்க அவனுக்கு 1/2 மணி நேரத்திற்கு மேலாகிவிட்டது. அப்பொழுது பெரியவர் எதை குறிப்பிட்டு நேர கணக்கு சொன்னார் என்பது அவனுக்கு புரிந்தது. இந்த கதையை சொன்னதும் வந்தவனுக்கு தான் எப்படி வெற்றிலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பது புரிந்தது. அப்பொழுது குரு அவனுக்கு சொன்ன பழமொழி, அவசரப்பட்டால் காரியமாகாது என்பது. ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நம் எல்லாருக்கும் எல்லாவற்றிற்கும் அவசரம். படிக்கிற பிள்ளைகளுக்கு சீக்கிரம் படித்து முடிக்க வேண்டும். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு சீக்கிரம் வேலை கிடைக்க வேண்டும். வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு சீக்கிரத்தில் நன்கு சம்பாதித்து செட்டில் ஆக வேண்டும் என்றெல்லாம் அவசரப்பட்டு கொண்டிருக்கின்றனர். நாம் ஊழியத்தில் கூட ஒரு 10-20 ஆத்துமாக்களை கொண்ட ஒரு சபை ஊழியர்கள் தாங்களும் பல லட்சம் விசுவாசிகளின் போதகராய் பெரிய சபையை கட்ட வேண்டும் என்று விரும்புகின்றனர். இதை நினைப்பது தவறல்ல, ஆனாலும் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் தவறு. இவ்வளவு காரியங்களை சீக்கிரமாய் பெற்றுக்கொள்கிற விரும்புகிற யாரும் தனக்கு சீக்கிரத்தில் வயதாக வேண்டும் என்று விரும்புவதில்லை. காரணம், வயதாக பலன் குறைந்துவிடும். ஆகவே நாம் எல்லாரும் நினைப்பது போல சீக்கிரம் நடந்துவிட்டால் எப்படி இருக்கும் என்று வேதத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். தான் ஏதும் சொந்தமாய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்காமல் தன் தகப்பனது ஆஸ்தியில் தனது பங்கை பெற்றுக்கொண்டு தகப்பனை விட்டு பிரிந்து சென்றான் இளைய குமாரன். சீக்கிரத்தில் தன் தகப்பனை விட பெரியவனாக வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் நடந்ததோ, போதிய அனுபவம் இல்லாமல் தான் கொண்டு சென்ற பணம் முழுவதும் செலவழிந்து விட்டது. நாட்கள் செல்ல செல்ல நம் அனுபவம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நபர்களை, சூழ்நிலைகளை சந்திக்கும் போது அனுபவம் அதிகரித்து கொண்டே இருக்கும். சீக்கிரத்தில் எல்லாம் கிடைத்து விட்டால் நமக்கு எந்த அனுபவமும் இல்லாத காரணத்தால் எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய நிலை ஏற்படும். ஆகவே வேதம் சொல்லுகிறது, மெய்ப்பனை போல தனது மந்தையை மேய்ப்பார். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஒரு மெய்ப்பனை போல நடத்துகிறார். நாம் சிறு ஆரம்ப நிலைமையில் இருந்தால் தமது புயத்தினால் நம்மை சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை மெதுவாய் நடத்தி தனது சொந்த மந்தையை நடத்துகிற தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நம் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார், சுகமாய் தங்க பண்ணுவார். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மெய்ப்பனை போல எங்களை நடத்தி செல்லுங்க ஏசப்பா. எங்களுடைய சுய பலத்தினால், அவசரத்தினால் ஆண்டவரே நாங்கள் செய்தால் எதுவும் சாத்தியமாகாது. மெதுவான பிரதியுத்தரமாய் நாங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே மெதுவாக செய்வதற்கு ஆண்டவரே நீர் எங்களை மெதுவாய் நடத்தி கொண்டு செல்லும் அப்பா.
எங்கள் காரியங்களை உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன்.